உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி அம்பாளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள் இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குகிற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரன். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம், இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு, சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது, யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க. நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க, இப்போ நான் இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும், யாருக்கு சொத்து யோகம் அமையும், யாருக்கெல்லாம் கடன் அடையும். ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும், இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும். ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது. வாரால்
எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி அது ஒரு டெய்லி ஒரு 700 800 சம்பளம், 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும், யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும். அப்படி இல்லை ஜாப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம், அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது, பணங்காசு வந்து சேருமா, இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி இந்த ஒரு வருடம் சித்திரையிலேருந்து பங்குனி வரையிலும் அதை பாருங்கள், ஃபினான்ஷியல் இயர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், கணக்கு வருடம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது. மீனராசியை பொறுத்தவரையில் என்னதான் ஜென்ம சனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் தனம் பொருள் வந்து சேரும். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே, பொருளாதாரம் நிலை உயரும். மெயினாக பணம் உயரும், வருமானம் உயரும், பணங்காசு வந்து சேரும். தடையில்லாத பண வருமானம் யாருக்கு? நம்முடைய மீனராசி என்பர்களுக்கு தடையில்லாத பண வருமானம் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, லக்னத்திலே சனியை உட்காந்துருக்காரு, நீங்கள் மீன லக்னம், என்ன வேண்டுமானாலும் உங்களை பயமுறுத்தட்டும், பயப்படவே பயப்படாதீங்க. என்ன வேணாலும் உங்களை சொல்லி பயமுறுத்தட்டும். சனி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, கூட செவ்வாய் இருக்கிறாரு. நான் தான் ஓப்பனிங்ல சொல்லியிருக்கேன், இந்த போர் பதற்றமே கூட மே மாதத்துக்கு பிறகு இந்த போர் பதற்றமே இருக்க, மே 15 தேதிக்கு மேலே இந்த போர் பதற்றம் கூட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா செவ்வாய் வெளியில் வந்துடுவார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த யுத்தம் நடக்குது. மகர ராசியில் செவ்வாய் எப்போ உள்ளே போனாரோ அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் அப்போ தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது. நீங்கள் எல்லாம் கணக்கெடுத்து போட்டு பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள். மகரத்தில் செவ்வாய் எப்போ உள்ளே போனாரோ அப்போ தான் யுத்தம் ஆரம்பிச்சது. அப்போ இப்போது மீனத்தில் செவ்வாய் இருக்கார், அங்கே சனிக்கோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் வெளியில் வந்துட்டார்னா, சனி செவ்வாய் சேர்க்க பிரிஞ்சுட்டாங்களா, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா உலகத்தில் அமைதி நிலவும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உலக பொருளாதாரம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும், போக்குவரத்து சிறப்பானதாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார வளர்ச்சி இருக்கும். வீழ்ச்சி அடைந்த விலை ஏற்றங்கள் ஏற்படும், விலைவாசி உயர்வு ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், நிம்மதி கிடைக்கும். இது சொல்கிறதுக்கு தானே சார் ஜோசியம் இருக்குது. எதிர்காலத்தை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குத்தானே ஜோசியம் இருக்குது. அப்போ பாருங்கள் மீன ராசி அன்பர்களே, இந்த வருடம் ஃபினான்ஷியல் இயர் 2026-27 உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த ஃபினான்ஷியல் இயர் லாபம் தரக்கூடியதாக இருக்கும், பணம் வரக்கூடியதாக இருக்கும், லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில மீனராசி அன்பர்கள் மட்டும் சேராத இடம் சேர்ந்து தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. நல்லதுன்னு நினச்சி போவீங்க, ஒரு பெரிய ஆசையோடு உள்ளே போவீங்க. ஆனால் அது தேவையில்லாத மாற்றத்தை கொடுத்து ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி பல சிக்கலில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இடி ரைடாக இருக்கலாம், அல்லது ஐடி ரைடாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வீண்பிள்ளை அவமானங்கள்,
செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்டது, இப்போ இந்த மாதிரி பல கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், ஏதோ ஒன்று சிறு விபத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரொம்ப வழக்கு, ஒரு என்கொயரியாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கம்பெனியில் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் ஜாபில், அதாவது பிஸ்னஸில் ஏதாவது லைசன்ஸு சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் என்கொயரியாக இருக்கலாம், அல்லது வேலையில் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். அப்போ தொழிலில், வேலையில், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும், வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, போட்டி பொறாமைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால், மெயினாக போட்டி பொறாமைகள், அதனால் உங்களை லாக் பண்ண நினைக்கிறது, அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படுவது இருக்குமே, ஆனால் அந்த போட்டி பொறாமைகள் குறையும். மீனராசி அன்பர்களே, மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் செய்யணும், ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான், பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, சில்வர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள் நடத்தக்கூடியவங்க, டெய்லி மார்க்கெட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம் நடத்தக்கூடியவங்க. ஸோ பிஸ்னஸ், தொழில், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மீன ராசி அன்பர்களே, எந்த கணக்கு வழக்கு சிறப்பானதாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும், பணம் வந்து சேரும், பணம் வந்து சேரும், அதிகப்படியான வருமானம் இருக்கும், லாபம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்ப லாபம் அதிகரிக்கும்னா கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் தானாகவே குறையும். கடன் அதிகமாக இருக்குது சாமி, கடன் என்னால் தாங்க முடியல சாமி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நல்ல நிம்மதி கிடைக்கும், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது, வெறும் ஆஸ்பத்திரி செலவாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, வீண் விரயங்கள், ஒரு பக்கம் வீண் விரயம், ஒரு பக்கம் கடன் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் உடம்பு போகிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, என்ன மாதிரியான கஷ்டங்கள் விலகும், நிம்மதி பிறக்கும், மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், செய்வினை கோளாறுகளிலிருந்து விலக்கு, போட்டி பொறாமையிலிருந்து விலகி சந்தோஷமான வாழ்க்கை அமையும், நல்ல நிலையான வேலை, நிலையான வருமானம், உத்தியோகத்தில் சிறப்பான நல்ல பேர், இது எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.